தன்னுடைய உறக்கத்திலும் எம்மை விழித்திருக்க செய்து சென்ற பவதாரணி அவர்களுடைய கனவு இந்த குழந்தைகள் என்று இந்த மேடையிலேயே உங்களுக்கு அதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோ பெற்றோர்களுக்கும் ஒரு கனவு இருக்கும். என்னால் செய்ய முடியாததை என்னுடைய குழந்தையை வைத்து செய்ய வேண்டும். பவதாரணிக்கு ஒரு கனவு இருந்தது. நாங்கள் வாழ்கின்ற காலத்தில் செய்ய முடியாததை இந்த குழந்தைகளை வைத்து செய்ய வேண்டும் என்பதை இந்த மேடையில் நீங்கள் அதை புரிந்திருப்பீர்கள். எங்களோடு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பவதாரணி தன்னுடைய நாட்களுக்கு பின்பும் தான் பட்ட அந்த கஷ்டத்தை அந்த துயரத்தை இன்னொருவர் படக்கூடாது என்று இந்த புற்றுநோய் வைத்தியசாலைக்கு முதலாக ஒரு நன்கொடையை தர வேண்டும் என்று அவர் அங்கே வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்ற வெளியிலே அதை நாங்கள் பேசிக்கொண்டோம். லொபியிலே உட்கார்ந்திருக்கின்ற பொழுது சொல்லுவார், இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் ஏதாவது செய்யணும். அதை முதல் தடவையாக ஒரு $15,000 சேர்த்து அவருடைய மறைவின் பின் 21வது நாளிலே சேர்த்து கொடுத்தார்கள் இந்த குழந்தைகள். எமக்கு வருத்தம் இல்லையே, நோய் இல்லையே, நாங்கள் நன்றாகத்தானே இருக்கிறோம் என்று எண்ணுகின்ற பலர் இருப்பார்கள். துன்பப்பட்டதாக சொல்லுகிறேன், நிச்சயமாக உதவி வேண்டி பலர் அங்கே இருக்கிறார்கள். எங்கள் மக்கள் சமூகத்திலே பலர் வீடுகளிலே இந்த துன்பம் இருக்கிறது, எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. நேரடியாக நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் இப்படியான ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்கள் கரங்களால் முடிந்த உதவியை இந்த நிறுவனங்களுக்கு செய்ய வேண்டும். அனுபவப்பட்டதால் மீண்டும் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட நோய்கள் வரக்கூடாது. வந்தால் அதற்குரிய மருத்துவம் இல்லாவிட்டால் உங்களுக்கு தெரியும் என்ன பதில் என்பது. இந்த வேளையிலே உங்களை சோகப்படுத்துவதற்காக என்னுடைய சோகத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதாக எண்ணிவிடாதீர்கள். நான் உண்மை ஒன்றை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மேடைக்கு வந்து இந்த வாக்கியங்களை உங்களோடு பரிமாறிக்கொண்டேன். பலர் அங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. இந்த குழந்தைகள் பவதாரணியின் மறைவின் பின் என்ன செய்வார்கள்? இசைக்குழு நடக்குமா? பவதாரணியினுடைய அந்த பாரதி கலைக்கோயில் தொடர்ந்து நடக்குமா என்பதை பலர் என் காது உட்பட கேட்டுவிட்டார்கள். ஒரே பதில் தான், பவதாரணி மறையவில்லை. அவர் விட்டு சென்ற செல்வங்கள் எவ்வளவு பேர். நிச்சயமாக இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சமூகத்தில் பல சாதனைகளை படைக்க இருக்கும் இந்த குழந்தைகளோடு இன்னும் 40 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதை நான் எல்லோருக்கும் இந்த வேளையிலே கூறிக்கொண்டு, நிச்சயமாக உங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதற்காக கதர் துரைசிங்கம் அவர்களை அழைக்கிறேன். No.
2015 ஆண்டிலே ஒருவர் 3 பேருக்கு ஒருவர் என பாருங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை தடுப்பதற்கு எத்தனையோ அரசாங்கங்கள் எத்தனையோ ஆயிரம் பணங்களை செலவழிக்கிறது. ஆகவே நாங்களும் அந்த ராமர் அணைக்கு அணில் மண் போட்ட மாதிரி எங்களாக இயன்ற இந்த உதவியை அதை செய்கின்றோம். இந்த கேன்சர் என்கின்ற கொடிய அரக்கனை ஒழிப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிக்கு இந்த பாரதி கலை கோயில் ஆற்றுகின்ற பணி உங்கள் சட்டிலே வாழ்க்கை